இல்லை, இதுக்கு நான் பல வாட்டி ஆன்சர் சொல்லிட்டேங்க. இது ஏன் சீமான் பெரியாரை பற்றி அப்படி பேசுகிறார், எந்த ஒரு குறிப்பை வச்சு பேசுகிறார் என்பதை நீங்கள் சீமானிடம் தான் கேட்கணும். இப்போ சீமான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எதற்காக அவர் அப்படி சொன்னார், எந்த குறிப்பை வச்சு சொன்னார் அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அதை பெரியார் தான் முக்கியம். தொடர்ச்சியா நம்ம எவ்வளவுதான் கண்டிச்சாலும் பெரியாரை அவர் சொன்ன கருத்துக்களை தான் நாங்க முன்வைக்கிறோம், நாங்களா பெரியாரை விமர்சிக்கல அப்படின்னு சொல்றாரு. இதே சீமான் பெரியாரை பிரபாகரன் இருக்கும்போது பிரபாகரன் புகழ்ந்து பேசினாரு பெரியார் அப்படிலாம் பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஏற்கனவே சொல்லிட்டேங்க, அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு, அப்படியெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். இப்ப ஆல்ரெடி நாங்க கூட்டணியில இருக்கோம், இப்போ வரைக்கும் அது தொடருது. உறுதியாக உங்களுக்கு உரிய நேரம் வரும்போது சொல்றோம். பண்ணட்டோங்க, இன்னும் வெளியே வரணும், இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்கு. பேச பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மக்களுக்கு தீர்க்கப்படாத நிறைய இருக்கு. இறந்து போன தலைவர்களை வச்சு தமிழகத்தில் அரசியல் போகுது. அம்பேத்கர் பெரியார் எப்படி பாக்குறீங்க? அதாங்க, எப்பயுமேங்க இறந்து போன தலைவர்களை பற்றி நாம யாருமே பேசக்கூடாது. அவங்க வாழ்ந்து அவங்க சரித்திரத்தை படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறவங்கள பத்தி பேசுங்க, இருக்கிற அரசியலை பேசுங்கன்னா ஏன் இறந்தவங்களை எடுத்து பேசுறீங்கன்றது நான் பல முறை கண்டிச்சிருக்கேன். அதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாதுங்க. யார் யார் அந்த பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நேரடியாகவே சென்று அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி எல்லா கிராம மக்களையும் நேரடியாக நான் சந்திச்சு எங்களுடைய அவங்களுக்கு சப்போர்ட்டை தெரிவித்தோம். அன்றைக்கே நான் சொன்னேன், ஒரு கைப்பிடி மண்ணை கூட மக்களை மீறி இங்கே யாரும் எடுக்க முடியாது, நிச்சயம் அந்த திட்டம் வராதுன்னு உறுதி அளித்தேன். அந்த வகையில் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் நேற்று என் அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் அதே மாதிரி மத்திய அரசு தான் இதை ரத்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் இதுக்காக போராடிய அத்தனை தலைவர்களுக்கும் எங்கள் தேமுதிகவை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்லி நேற்றே அறிவிப்பேன். வரவேற்கிறேன், தலை வணங்கி நான் வரவேற்கிறேன். அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் எங்களுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிய வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.